உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். Anu.360 வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல முடியும்? இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த நேரம் வரையும் உனக்கு இந்த சம்பவம் நடக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருவேன். அத்தனையாம் தேதி அந்த நேரத்தில் உன்னுடைய டெலிவரி டேட்டு, உன்னுடைய கல்யாண டேட்டு இதெல்லாம் அப்படியே ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த இடம் இதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இதை மட்டும் கொடுத்தா போதும். நாங்கள் உடனே அக்கு வேற ஆணி வேற பிரித்து உன்னோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் எங்கெங்கெல்லாம் தழும்பு இருக்குது, உனக்கு நடக்க போகிற ஒரு ப்ரோக்ராமை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ அவஸ்தைப்பட போகிற. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு பாரம்பரிய ஜோதிடர் பேரம்பலவாணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வையகம். சார், பொதுவாகவே ஜோதிட ரீதியாகவே நிறைய பிரிவுகள் எல்லாமே இருக்குது. அதிலே மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது. எந்த ஜோதிடத்தை நம்பலாம், எதில் வந்து கரெக்டாக ஒரு ப்ரெடிக்ஷன் கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலே ஒரு குழப்பம் இருக்குது. இல்லை நீங்கள் சற்று வித்தியாசமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லா ஜோதிடர்களுமே கட்டம் போட்டு தான் ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிறது வழக்கம். நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவே இந்த ஓடுதளம் பற்றி போட்டிருந்தீங்க, அதுவுமே நம்ம சேனலில் பேசியிருக்கீங்க. அடுத்தது இரட்டை கடிகாரம் சொல்லியிருந்தீங்க, அதுவுமே பேசியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Anu.360 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்கீங்க. ஸோ இது நீங்கள் ஒரு ஜோதிடராக பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, அது எல்லாமே ஓகே. ஒரு மக்களாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, எதை நம்புறது, எதில் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது குழப்பம் இருக்கும் தானே? உண்மைதாம்மா. நம்ம வந்து பாரம்பரியத்தில் சொல்லிக்கிட்டே வந்தோம்ல, அந்த கட்டம் போட்டு கொடுத்துருந்தோம்ல, கட்டம் போட்டிருந்தாலும் சரி, அது வட்டம் போட்டிருந்தாலும் சரி, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரும் மனிதனை நிர்ணயிப்பதற்காக போடப்பட்ட ஒரு அளவுகோல். அந்த அளவுகோலில் மனிதர்கள் இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் கேட்பதால் என்னை பொறுத்தவரை அனைவரும் சயின்டிஃபிக்காக வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் இப்போ ஐடி கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணுறவங்கலாம் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்கெல்லாம் கம்ப்யூட்டரில் டக்கு டக்குன்னு செக் பண்ணி பார்க்குற டைப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அடுத்து வந்தவங்க இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா, எங்கள் குழந்தைங்க நல்லா ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி அப்படின்னு கேட்குறதுனால நான் வந்து ஓடுதல்னு வச்சு பார்த்தேன். அடுத்தது காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஒரு வட்டம், அடுத்தது இரவு பகலுக்கு ஒரு வட்டம் போட்டு 24 மணி நேரத்தை 12 மணி நேரமாக பிரித்து கொடுத்துருந்தேன். அதோட விளக்கங்கள் சொன்னேன். அதுலேயும் நிறைய பேர் அப்சர்வேஷன் பண்ணி அதில் நிறைய பரிந்துரையை அவங்க ஒருத்தருக்கு நல்ல விரிவுரையாடல் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும். இப்போ அதுலேயும் ஒரு சிலர் இளைஞர்களுக்காக Anu.360 என்ன போட்டிருக்கேன். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு நாளைக்கு சூரியன் ஒரு பாகையில் நிற்கும்போது அது தன்னைத்தானே 360 பாகை சுத்துது. அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு அணுவாக பூமிக்குள் வந்தோடனே அவன் வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்னு தனியாக பிரிகிறான். அந்த அணு என்பதை ஒரு உயிராக நம்ம பார்க்குறோம். அந்த உயிராக பார்க்கும்போது அது இந்த 24 மணி நேரத்தில் பூமி சுற்றும்போது அந்த வந்த அணுவானது எப்படி பிரியுது, அதோடைய விளக்கத்தை தருவதற்கு தான் Anu.360 என்ன வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி புரிஞ்சிக்கலாம்ன்றது தானே இப்போ கேள்வி. அதில் வேறு ஒன்றும் இல்லை. இந்த 24 மணி நேரத்தில் பூமி சுழண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நீரோட்டமும் முன்ன பின்ன அசைஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த பூமியை தன்னைத்தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். மாதத்திற்கு ஏற்ப அந்த சுழற்சியானது தன்னை பக்குவப்படுத்தி தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி வரும். அந்த நேரத்தில் அந்த குழந்தை அந்த முதல் குழந்தை 9 மாதம் 10 நாள், ரெண்டாவது குழந்தை 8 மாதம் 20 நாள். இந்த கணக்கின்படி அந்த குழந்தை வந்து பூமியில் பிறக்கும்போது முதல் சுவாசத்தினுடைய அந்த உயிருடைய நுட்பம் இருக்குல்ல, அது அப்படி கீச்சின்னு சவுண்டு வரும். அம்மா தாயோட அந்த கொடியை எடுத்து கட் பண்ணி முடி போட்டு ஒரு இழுப்பு எடுத்தோடனே உடனே வரும். சில பிள்ளைக்கு அரை மணி நேரம் வரையும் வராது, அரை மணி நேரம் வராது, 1/4 மணி நேரம் வராது, 20 நிமிஷம் வராது. அப்போ அவ்வளோ காலங்கள் வந்து அது எடுத்துக்குதுல. ஏன் எடுத்துக்குதுன்னா உள்ள சளி நிறையா இருக்கும்,
அதுக்குள்ளே அந்த வளர்ச்சியில் சிரமங்கள் இருக்கிறதுனால அது மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் பண்ணினாலும் அந்த அணு.360 ஒரு நாளைக்கு 360 பாகையில் அந்த குழந்தை பிறந்ததோடைய அந்த லக்ன புள்ளின்னு பழைய பாரம்பரியத்தில் லக்னம்னு சொல்கிறாங்களே, அந்த லக்ன புள்ளி உயிரோட்டம், உயிர் புள்ளி என்று சொல்லுவாங்க. அதை அந்த உயிர் புள்ளியில் இருந்துக்கிட்டு நீ பூமியை வார். பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் இங்கே தான் வந்தேன். இந்த ஊரில் எவ்வளோ ஊர் இருக்குது, ஏதேனும் ஒரு ஊரில் நீ பிறந்துட்ட, அந்த ஊரை வச்சுட்டு எல்லாருக்கையும் பாருங்கள். அந்த ஊரில் எவ்வளோ காலங்கள் வசிப்பீங்க, இல்லை அந்த ஊரை விட்டு எவ்வளோ காலங்கள் வெளியில் போய் வசிப்பீங்க, அந்த ஊரில் தான் படிப்பீங்களா, வெளிநாட்டில் போய் படிப்பீங்களா, இது மாதிரி விளக்கங்கள்லாம் கேட்குறாங்கல்ல. அந்த புள்ளியை வைத்து தான் நாங்கள் அடுத்த கணக்கு செய்கிறோன்ற ஒரு விளக்கத்தை எங்கிட்ட பார்க்குறாங்கல்ல. இந்த கேள்வியை கேட்டுட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுப்பாங்க. கொடுத்தோடனே எந்த ஊரில் அது பிறந்தது, எந்த நிமிடத்தில் பிறந்தது, எந்த வம்சாவளியில் பிறந்தது, இதெல்லாம் எடுத்து அந்த நேரத்தில் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிர் இயக்கங்கள் எந்த ஆங்கிலேருந்து அதன் மேல் படுது, அதை ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் எடுத்து வச்சிடறோம். அதை தான் ஜாதக கட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜாதக கட்டத்தில் இந்த குழந்தை மூவ் ஆகுதுல்ல, ஒரு வருஷத்து குழந்தையோட வளர்ச்சி இருக்கும், 5 வருஷத்தில் அதோட வளர்ச்சி இருக்கும், 10 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், இப்படி போகும்போது அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப தானே கேள்வி கேட்பாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த எதிர்பார்ப்புக்கு தான் நாங்கள் என்ன சொல்லணும்னா, அந்த ஓடுதலன்னு வச்சு சொல்லி பார்த்தேன், ரெட்டை கடிகாரம் வச்சு சொல்லி பார்த்தேன். இப்போ அணு ஆற்றலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட நடைமுறை தத்துவத்தை தானே புரிந்துக்கிற அளவுக்கு அப்படியே எளிமையாக சொல்லிடுறது. அதே மாதிரி இப்போ பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வயசில் இதெல்லாம் நடக்கும், 10 வயசுக்கு அப்புறம் நீங்கள் இப்படி இருப்பீங்க, இந்த வயசில் ஆக்சிடென்ட் நடக்கும், இந்த வயசில் உங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஓரளவு கணிக்க முடியும். அப்படிங்கும்போது அணு.360 வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல முடியும், எவ்வளோ அக்யூரேட்டாக எவ்வளோ நுணுக்கமான விஷயங்களும் கூட சொல்ல முடியும். இதில் வந்து பாரம்பரியத்தில் என்ன பண்ணாக்க ஒரு ஒன்றுக்கு பாடல் எழுதியிருக்கோம், சித்தர்கள் எழுதினது, சித்தர்கள் வகுத்து கொடுத்தது. அந்த பாடல்களை வச்சு அவங்கவுங்க அனுபவத்தை வச்சு அந்த பாடலை பாடி இந்த அனுபவத்தை வச்சு பாரம்பரியத்தில் ஜோதிடம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த என்னுடைய அனுபவத்தில் 5 தலைமுறைகளாக என்னென்ன பண்ணாங்க, என்ன சூட்சமம் மனசுக்குள்ளே வச்சுருந்தாங்க, அது கடைசி என்கிட்ட வந்து எப்படி வந்தது, அதை நான் எப்படி உணர்ந்ததை வந்து இன்னைய கம்ப்யூட்டர் உலகத்துக்கு எப்படி அதை மாற்றி சொல்லணும், எப்படி அவங்க நான் சொல்கிறது பெருசு இல்லை, அதே மூதாதையர் கணக்கு அதே 24 மணி நேரம் தான், அதே 1440 நிமிடம் தான், சுவாசம்தான். அதில் வந்து 72,000 நாடி நரம்புக்குள்ளே அது போய் அப்சர்வேஷன் பண்ணி அந்த வாதப்பித்த சிலேத்தும நாடியை எப்படி இயக்குது, அந்த இயக்கும்போது அதை அப்சர்வேஷன் பண்ணக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இருக்கா, இல்லை அந்த சக்திக்கு எக்ஸ்ட்ரா சக்தி தேவையா, அப்படி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சக்தி தேவைன்னா அவங்க எதை சொன்னால் அவங்க வந்து சரியாகுவாங்க, புரிஞ்சிக்குவாங்களோ அவங்க தன்மைக்கு ஏற்ப அதை சொல்லணும். நிறைய பேர் புரிஞ்சிக்காமலே என்ன பண்ணுறாங்கன்னா பிறர் செய்வதை வேடிக்கை பார்த்து நம்மளை கேள்வி கேட்குறாங்களே தவிர அவங்க புரிஞ்சிக்கிற அளவுக்கு அதை பக்குவப்படுத்துறதுக்கு எளிமையாக கையாள தான் இந்த அணு.360 போடுறேன். அது வந்து நான் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அவங்களுக்கு அப்படியே குழந்தை பிள்ளை அழைச்சிட்டு போகிற மாதிரியே அழைச்சிட்டு போயிடுவேன். அழைச்சிட்டு போயிட்டு இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த நேரம் வரையும் உனக்கு இந்த சம்பவம் நடக்குதா, இல்லை முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருவேன். போட்டு அத்தனையாம் தேதி அந்த நேரத்தில் பாரு இந்த சம்பவம் நடந்ததா, உன்னுடைய டெலிவரி டேட்டு, உன்னோடைய கல்யாண டேட்டு, உன்னோட கணவனுடைய டேட்டு, இதெல்லாம் அப்படியே ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். சூரியன்னா சூரியனுக்கு சூரியன் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு, சந்திரன்னா சந்திரனுக்கு சந்திரன் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கணக்கு நீங்களே போடுங்க. நான் அதை போட்டும் காட்டுவேன், அவங்களையும் போட வைப்பேன். போட்ட பிறகு இப்போ பாரு உன்னுடைய எப்படி ஒரு டிரைவிங் பண்ண கற்றுக் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த அணு.360 கற்றுக் கொடுத்துருவேன். சரி, இப்போ நான் வந்து என்னோட பிறந்த நேரம் பிறந்த தேதி சொன்னால் போதும், இதெல்லாமே நீங்கள் சொல்லிடுவீங்களா? பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த இடம், இது சொன்னால் நீங்கள் எல்லாத்தையுமே கல்யாணம் நீ மற்றதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், இதை மட்டும் கொடுத்துட்டு கொடுத்தா போதும்.
நாங்கள் உடனே அக்கு வேற ஆணி வேற பிரித்து உன்னோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் எங்கெங்கெல்லாம் தழும்பு இருக்குது நீ பிறந்ததே எப்படி அறுவை சிகிச்சையில் பிறந்தியா இல்லை இயற்கை டெலிவரியில் பிறந்தியா, பிறக்கும்போது உன் உயிரோட்டத்தில் எவ்வளோ சக்திகள் இருந்தது, எவ்வளோ வெயிட் இருந்தது, இப்போ எப்படி பயணிச்சிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையுமே அதுக்குள்ளே பிரித்து எடுத்துகிட்டு போகும்போது அவங்க கேட்பாங்க, நாங்கள் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்க, வித்தியாசமாக இருக்குதே. அப்படி தான் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு அடுத்தது என்ன பண்ணோன்னா, எதுவுமே அதிக பரிகாரங்கள் என்பதே சொல்ல மாட்டேன். வெள்ளி செவ்வாய் பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ஆண்களாக இருந்தால் சனி புதன் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஏன்னு கேட்டால் எண்ணெய் தான் இந்த நாடி நரம்புகளெல்லாம் போயிட்டு சுத்தம் பண்ணணும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். நாடி நரம்பெல்லாம் சரியாக இருந்தாவே உனக்கு நோய் வராது. இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு உனக்கு என்ன சாப்பிடுன்னு நினைக்கிறியோ அதை நீ சாப்பிடு. இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமான்னு கேட்க வேண்டாம். ஆனால் உனக்கு எது ஏற்றுக்குமோ அதை செய். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நிறைய சந்தேகத்துக்குள்ளே தான் மனிதர்கள் வாழுறாங்களே தவிர ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தில் வாழலை. நான் என்ன பண்ணுறேன்னா, தெளிவாக எடுத்து ஒரு வருஷத்துக்கு ப்ரோக்ராமை கொடுத்து இந்த ப்ரோக்ராத்தை எண்ணங்களை அப்படியே வண்ணங்களாக மாற்றி, வண்ணங்கள்லேருந்து இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரை இந்த வண்ணம் இருந்தால் உனக்கு இது தான் செய்யும், உன் எண்ணம் இப்படி தான் பயணிக்கும். இப்போ 3 பேர் ஒரு கணவன் மனைவி பிள்ளைங்க இருக்காங்க, 3 பேருக்கும் கொடுக்கும்போது 3 பேருக்கும் ஒரே கலராக இருந்ததுன்னா அது 100% பாசிட்டிவில் இருந்தால் பாசிட்டிவ் நடக்கும். அந்த வீட்டில் விசேஷங்கள்லாம் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இதை பார்ப்பதால் என்ன, பார்க்காததுனால என்னென்னா, பார்க்காதனா இவங்க போய் கேட்பாங்க, அன்றைக்கி இந்த இதை வண்டிச்சுக்கலாமா, இல்லைங்க எனக்கு அது மாதிரி இருக்குங்க. இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் சந்தேகத்திலே இருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராமை கையில் கொடுத்துட்டேன்னா நம்ம 3 பேருக்கும் சேர்ந்து தானே ஒரு காரியம் செய்யணும். ஏங்க இந்த தேதியில் தாங்க ஒத்து வருது, அங்கே அப்போ வச்சுக்கலாம். இப்போ நார்மல் ப்ரோக்ராம் எப்படி சார் கொடுப்பீங்க? நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குமா? ஒரு வருஷத்துக்கு 5 நாள் 3 நாள் 1 நாள் உனக்கு நீயே எப்படி பார்த்துக்கணும் வரையும் கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த எத்தனை வருஷத்துக்கு தேவைன்ற பொறுத்து கொடுப்பீங்களா இல்லை எப்படி சார்? நீங்கள் கேட்கறத பொறுத்து, நீங்கள் கேட்கறத பொறுத்து. ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு கொடுப்பேன், 1 வருஷத்துக்கு கொடுத்து அனுபவின்னுவேன். அந்த உன்னோட ப்ரோக்ராம் என்ன, இப்போ ஸ்கூலுக்கு அந்த 1 மாசத்துலயே என்ன நடக்கும் அப்படிங்கறத 1 மாசத்துக்கு அந்த 1 மாசத்தையே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவேன். 6 மணி நேரமோ 13 மணி நேரமோ 8 மணி நேரமோ இதெல்லாம் எப்படியெல்லாம் நடக்குன்றதை அங்கே பிரித்து கொடுத்துருவேன். கலராக தான் கொடுத்துருப்பேன். அந்த கலரை எடுத்து நீ செயல்படும் போது அந்த டேட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னாக்க, ஒருத்தர் டெல்லி போகிறாரு, அவருக்கு நைட்டு ஒரு பிங்க் கலர் வந்துருச்சு. பிங்க் கலர் வந்தோடனே, ஐயா எனக்கு பிங்க் கலர் இருக்குது, நான் டெல்லி போகணுமே என்னார். அப்படியா அன்னு கேட்டுட்டு நான் வச்சிட்டேன். நைட்டு ஒரு 9:30 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு, ஐயா நான் டெல்லி போகிற பயணம் ட்ரெயினே போகலையா. நான் உடனே என்ன சொன்னேன், அப்படியே ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரிசர்வ் பண்ணிட்டீங்க, ட்ரெயின் போகலன்ட்டான். அவங்க தானே சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்ன அடுத்தது என்ன கலர் வருதுன்னு கேட்டேன். நீல நிறம் வருது ஆன்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், கண்டிப்பாக எத்தனை மணிக்கு வருதுன்னு. 10:30 மணிக்கு வருது காலையிலன்னாரு. 10:30 மணிக்கு அந்த ட்ரெயின் புறப்பட்டு நீ போகிறதுக்கு வாய்ப்பு வரும், அதனால் நிம்மதியாக தூங்குன்னு சொல்லிட்டேன். காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறான், அத்தனையாம் தேதி போக வேண்டிய ட்ரெயின் இத்தனாம் தேதி புறப்படுது, அதுக்கு உள்ளவங்க நீங்கள் இதில் சேர்ந்துக்கலாம் அன்னு சொன்னோன்னே உடனே எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாரு, ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். சாதாரண மனிதனாக இருந்து அந்த ப்ரோக்ராம் தெரியாத இருந்தால் அவங்க அந்த கவுண்டரை சுற்றிருப்பாங்க, அதை பண்ணியிருப்பாங்க, இதை பண்ணியிருப்பாங்க, அவங்க அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. இவர் கேட்டுட்டு படுத்து தூங்கிட்டார். காலையில் எழுந்திரிச்சு அந்த டைம் பிரகாரம் பார்த்தாக்கா இவரோட ட்ரெயின் ப்ரிப்பேர் ஆகி 10:30க்கு புறப்படுதுன்றாங்க. அதே மாதிரி குளிச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டு 10 மணிக்கு வந்திருக்காரு. பார்த்தா அவரோட ட்ரெயின் அனௌன்ஸ் ஓடிட்டுருக்கு. உடனே வந்தார். அப்போ உனக்கு நடக்க போகிற ஒரு ப்ரோக்ராமை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ ஏன் அவஸ்தைப்பட போகிற? இப்போ 3 பேர் இருக்கீங்க, ஒரு எக்ஸாம்பிள் 3 பேர் இருக்கீங்க, 2 பேர் இருக்கீங்கன்னா உனக்கு ஒரு கலர் இருக்குது, அவருக்கு ஒரு கலர் இருக்குது. அப்போ அவர் கலர் ரொம்ப மன குழப்பத்தில் இருக்கிற கலர்னு நான் சொல்லியிருக்கேன். உனக்கு தெளிவாக இருக்கிறது, அவர் குழப்பத்தில் இருக்க உன் தெளிவை கொண்டு போய் அவர்கிட்ட காட்ட முடியுமா? நடக்காது. அவர் எப்போ அந்த தெளிவுக்கு வராருன்னு பாருங்க. அந்த கலர்லேயே சமமான கலர் வர்ற நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா அழகாக அந்த நேரத்தில் பேசினா எடுத்துக்கும். அந்த நேரத்தில் அவர் திட்டினா கூட நீ என்ன பண்ணனாக்கா கம்முன்னு பொறுமையாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் அவர் குழப்பத்தில் திட்டுறாருன்னு தான் நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன். அதனால என்ன
அப்போ எல்லாம் எதிர்த்து பேசுகிறவ ஏன் எதிர்த்து பேசலை என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு முன்னெல்லாம் குதிப்பே இப்போல்லாம் குதிக்கிறது இல்லையே, சண்டை போடுறது இல்லையே. ஆனால் சண்டை சச்சரவுகள் அறியாமையில் வருது. அறியாமையில் வருவதை முன்கூட்டியே தெரிஞ்சிட்டா ஏன் வரப்போகுது சண்டை? அப்படி தான் இந்த சயின்டிஃபிக் மெத்தடை என்ன பண்ணுறேன்னாக்க அந்த அணு .360 வந்து என்ன பண்ணுறேன்னா தெளிவுபடுத்திடுறேன். அது இல்லாத இப்போ வந்து பரிகாரம் என்பது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆக்டருடைய படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, எங்கே பார்த்தாலும் பரவலாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க இவங்களோட இந்த ஆக்டருடைய இது அப்போ புதுசாக பார்க்கும்போது அதுக்கு எனர்ஜி கிடைக்குதுல்ல. அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா அந்த உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அந்த ரெக்கார்டு ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அப்போ அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தானே இயங்கிட்டு இருக்கு. அப்போ இயங்கிட்டு இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுத்து அதுக்கு ஸ்லோகங்கள் சொல்கிறது தான். ஸ்லோகங்கள் வந்து என்பது ஒன்றும் இல்லைம்மா, அண்ணாக்கு இருக்குல்ல, அண்ணாக்கையில் போகக்கூடிய சுவாசத்தை எப்படி நிறுத்தி வாங்கணும். ஒரு எக்ஸாம்பிள், சூரிய பகவானை கும்பிடணும். எனக்கு என்ன தேவை, என் உடம்புல நோய் நொடி இருக்கக்கூடாது, என்னையும் சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கு என்ன நீ பாதுகாக்கணும், இதுதான் வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு என்ன சொல்கிறோன்னாக்க நமசிவாயம்ன்ற பஞ்சாசர மந்திரம் நம்ம உடம்பில் அந்தந்த உறுப்புகளுக்காக முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அந்த இதை என்ன பண்ணுறோன்னாக்க இவங்களுக்கு ஓங்கார பொருளாகிய இந்த அணு ஆற்றல் கொண்ட நான் இந்த நமசிவாயத்தை உச்சரிக்கும் பொழுது எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது என்ற எண்ணத்தை வச்சு, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் எப்படி சொல்கிறேன்றதை மாத்திரம் பாருங்கள். ஓம் அம் நமசிவாய, அதுதான் அந்த அட்சரம். அந்த அட்சரத்துக்கு என்ன செய்கிறேன், ஓம் அம் நமசிவாய, இது நிறுத்தி சொல்கிறது. ஒரு முச்சை 2 தடவை இருக்கிறது ஒரே இடத்துல. ஓம் அம் நமசிவாய. அப்போ சுவாசம் நிறுத்தப்பட்டு அந்த சுவாசத்துக்குள்ளேயே ப்ராசஸ் ஆகுதுல்ல. அதுதான் சொன்னாங்க, அம்மா தந்தது ஆலயம், அப்பா தந்தது உணர்வு. இந்த உணர்வு சுவாச காற்றாக்கி உள்ளுக்குள்ளே போகும்போது எங்கெங்கெல்லாம் நிறுத்தி போகும்போது இந்த 72,000 நாடி நரம்புகளில் இந்த சுவாச காற்றானது எவ்வளோ % உள்ளே போகணுமோ அவ்வளோதான் போகும். ஏன்னு கேட்டால் 12 பாகம் உள்ளே போகும், 8 பாகம் வெளியில் வந்துடும், 4 பாகம் நிறுத்திருக்குன்னு ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க. அப்போ ஆன்மீகவாதிகள் சொன்னதுபடி அந்த 4 பாகம் உள்ளே போயிட்டு என்னென்னா எங்கெங்கெல்லாம் அடப்பு இருக்கோ அதுக்குள்ளெல்லாம் போய் 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 அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அது வேறு விதமாக வெளியில் வரும். அப்படி வர்றதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மேலே நிறுத்திடுறோம். மேலேயே நிறுத்தி எனக்கு ஓங்கார பொருளாகிய இந்த உடலாகிய எனக்கு நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரம் 51 என்ன பண்ணுறோன்னாக்க அடிவயிறு, தொப்புள், நெஞ்சுக்குழி, தொண்டைக்குழி, நெற்றி, சகசிரார சக்கரம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கான்றது இவங்க பழக்கத்தில் வச்சுருக்காங்களா, அதையே தான் ப்ராசஸ் பண்ணி இதை நீங்கள் சொல்லுங்கள். கையில் ஒரு பூ எடுத்துங்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துங்க, சூரிய பகவானுக்கு முன்னாடி காட்டிட்டு அப்படியே சுற்றி வாங்க. கண்ணை மூடிட்டு சுற்றி வரும்போது அவங்கவுங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி நிறங்கள் தெரியும். அந்த நிறத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுங்க, அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளோட பாடி, பிரெயினு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படிப்பட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒன்றை நீ சுத்தம் பண்ணிவிட்டால் நீ அடுத்தவங்கள்ட்ட தேடிக்கிட்டு போகணும். அதனால் இந்த அணு .360ன்ற சேனல் நான் பண்ணுறதுல என்ன பண்ணுறேன்னா, நீ ஒன்றை நம்பு. குருநாடி என்பது தொப்புளுக்கு கீழே 4 விரலுக்கு கீழே இருந்து ஒரு முடி இருக்கிற மாதிரி வரும். அது எல்லாருக்கும் வயிற்றுக்கு கீழே ஒரு முடி வளர்ந்து வரும். அதுதான் வந்து குருநாடின்னு பேர். அந்த குருநாடின்றது உன்னுடைய உடலில் இருக்குது. முதல்ல நீ குருவாகிற பக்குவத்தை உன்னுள் வளர்த்து அது ஆலமரம் அரசமரம் போல் ஆக்சிஜன் காற்றை வாங்குகின்ற தன்மையை நீ எடுத்து அதை ஓங்கார பரம்பொருளாகிய இந்த உச்சரிப்பின் மூலமாக சுவாச காற்றை நீ எடுத்து வெளியிடும் பொழுது நீ எந்த பிரபஞ்சத்துக்குள்ளே எந்த மூலையில் உட்கார்ந்தாலும் சரி,
அது இயங்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு தனி அணு. அந்த அணுவின் ஆற்றல் 360 டிகிரியும் சுற்றும். அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். ஓகே சார், அணு 360 பற்றின விளக்கங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். உங்களை தெளிவான விளக்கத்திற்கு நன்றி. நன்றிம்மா. வாழ்க வையகம். சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9710957060 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல்கள் அனுப்பப்படும்.